லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்னு அதுல இருந்து என்னோட ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி மேம் வந்து என்னோட சத்து மாவு எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக என்னோட ஹெல்த் மிக்ஸை வந்து இந்த லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்ல என்னோட சத்து மாவுல வந்து நான் எல்லா தரமான தானியங்களை வாங்கி முறையா எல்லாம் சுத்தம் செஞ்சு சிறப்பா நல்ல ஒரு சுத்தமான முறையில தயார் பண்றேன். அதனால என்னோட சத்து மாவு வந்து ராகி பால் பவுடர். இந்த ராகி பால் பவுடர் வந்து 5 மாசத்துல இருந்தே கொடுக்கலாங்க. முதல் உணவா தாய்ப்பாலுக்கு அடுத்த உணவா நம்ம வந்து ராகி பால் பவுடரை கொடுக்கலாங்க. இதை வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி இதுலயும் கொடுக்கலாங்க. அடுத்தது நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பெசரட் மாவு வந்து பச்சை பயிறு தோசை மாவு. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதியர் பல்லவரட்டிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வா சுவாமி. இன்னைக்கு நம்ம யாரை கூப்பிட போறோம்னு கேட்டீங்கன்னா செண்பகம்ன்றவங்க கூப்பிட போறோம். இந்த 5 பேட்ச் நம்ம வந்து இப்போ கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்ல அவங்களுடைய ப்ராடக்டை வந்து பிச் பண்றதுக்காக. அதாவது 6th 7th 8th 9th 10th இந்த 5 பேட்ச்ல இருந்தும் ஒவ்வொரு ஆண்டர்பிரனர் வந்திருக்காங்க. அப்படியே அந்த வகையில பாக்குறப்ப 10வது பேட்ச்ல இருந்து செண்பகம்ன்றவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்டை பத்தி சொல்ல போறாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம எந்த ப்ராடக்ட் எடுத்து பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் எடுத்து பண்ண போறோம். ஏன்னா ஒரு ஒன் ஆண்டர்பிரனர் 1 ப்ராடக்ட் இல்லைங்களா, ஒரு ஆண்டர்பிரனர் இருந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும் எடுத்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போறோம் வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்ற சேனல்ல. சரிங்களா, இப்போ செண்பகம் வந்து பேச போறாங்க. அவங்க ப்ராடக்டை பத்தி நீங்க கேளுங்க. என் பேரு செண்பகம். நான் செண்பகம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை இந்த 4 நூற்றாண்டு காலமாக நடத்திட்டு இருக்கேன். நான் ஒரு அளவுக்கு அங்கேயே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ இருக்கிற இதுக்கு தகுந்த மாதிரி சோஷியல் மீடியா வலைதளங்கள் மூலமாக இதை மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு நான் தேடும் பொழுது மேடமோட வீடியோவை நான் பார்த்தேன் யூடியூப்பில். அப்போ பார்த்துட்டு நான் மேடம்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். நான் வந்து அப்போ ஒரு தயக்கத்தோடு தான் பேசினேன். மேம் நீங்கள் வந்து நியூ என்டர்பிரினர்ஸை மட்டும்தான் அறிமுகப்படுத்துறீங்களா, நான் வந்து 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் மேடம் கிட்ட சொன்னேன். மேம் வந்து சிரிச்சுட்டே, நான் எனக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லைங்கம்மா, நீங்கள் வந்து இங்கே பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் 9வது பேட்சுக்கே வரேன் நான் மேம் கிட்ட சொல்லியிருந்தேன். என்னால் வர முடியாமல் நான் 10வது பேட்சுக்கு தான் வந்தேன். வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்னோட வீடியோவை பார்த்துட்டு சேலத்துலேருந்து ஒரு அம்மா கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டு நீங்களும் ஆண்டாள் மேம்க்கு ஈக்குவலாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லைங்க, ஆண்டாள் மேம் வந்து ரொம்ப எல்லாருக்கும் இது பண்ணுறாங்க. அவங்க 25th இயரை செலிப்ரேட் பண்ணி நான் அந்த அளவுக்கு இதாக போகலை. நான் வந்து நானும் மேடம் மாதிரி 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதில் ஒரு நல்ல ரீச் இருந்ததுங்க. என்னோடய வீடியோவுக்கு என்னோடய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் வெளியில் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. இப்போ வந்து மேம் வந்து ஒரு புதுசாக ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்னு. அதுலேருந்து என்னோடய ப்ராடக்டை செலக்ட் பண்ணி முறையாக நான் எல்லா உரிமைகளையும் வச்சுருக்கேன். எல்லா சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது என்கிட்ட. மேம் வந்து என்னோடய சத்து மாவு எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக என்னோடய ஹெல்த் மிக்ஸை வந்து இந்த லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்பில் நான் இதை வந்து என்னோடய ஹெல்த் மிக்ஸை கொடுக்குறேங்க. ஒரு கை தட்டுனா ஓசை வராது. எல்லாரும் ஒன்றா கூடி நம்ம செய்யும்போது இந்த தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் என்னோடய சத்து மாவை இதில் கொண்டு வந்திருக்கேன். நிறைய இது இருந்தாலும் என்னோடய சத்து மாவில் வந்து நான் எல்லா தரமான தானியங்களை வாங்கி முறையாக எல்லாம் சுத்தம் செஞ்சு சிறப்பாக நல்ல ஒரு சுத்தமான முறையில் தயார் பண்ணுறேன். அதனால் என்னோடய சத்து மாவு வந்து எப்போவுமே ஸ்பெஷல். இது வந்து 1/2 கிலோ பேக்கு, 200 கிராம் பேக்கு 2 சைஸில் நான் கொடுக்குறேங்க. இது எல்லா வயதினரும் எல்லாருமே இந்த சத்து மாவை உபயோகப்படுத்தலாம். அப்புறம் அடுத்தது வந்துங்க ராகி பால் பவுடர். இந்த ராகி பால் பவுடர் வந்துங்க 5 மாசத்துல இருந்தே கொடுக்கலாங்க. முதல் உணவா தாய்ப்பாலுக்கு அடுத்த உணவா நம்ம வந்து ராகி பால் பவுடரை கொடுக்கலாங்க. ஏன்னா எளிமையா குழந்தைங்களுக்கு ஜீரணமாகும், இதுல எல்லா சத்துக்களும் கிடைக்குங்க. இதை வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி இதுலையும் கொடுக்கலாங்க. செரிலாக் மாதிரி கெட்டியா காய்ச்சி கப்பில் ஸ்பூன் ஃபீடிங்கும் கொடுக்கலாங்க. அப்புறம் ஒரு 7 மாதத்துக்கு மேலே சத்து மாவு கொடுக்கலாங்க. அப்புறம் அவங்க திட உணவு சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் சிறுதானியங்கள்ல இருந்து தோசை மாவு வந்து பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாங்க. தோசையை ஊற்றி கொடுக்கலாம். 5 வகையான சிறுதானியங்களை சேர்த்துருக்கிறதுனால இது வந்து நல்லா அவங்களுக்கு இது ஆரோக்கியமாக இருக்கும் அவங்க எடுத்துக்கிட்டா. அடுத்தது நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பெசரட் மாவு வந்து பச்சை பயிறு தோசை மாவு. இதை வந்து தோசையாக ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுலேயே நாங்கள் உப்பு காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம், குறைவான அளவில் இருக்குது. நீங்கள் இது கூட மறுபடியும் மேலும் காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்து துருவி எல்லாம் சேர்த்து இன்னும் இதை வந்து என்ரிச் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் முளைக்கட்டின ராகி மாவுங்க. முளைக்கட்டின ராகி மாவு, ராகியை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிங்க, கழுவி காய வச்சு முளை கட்டி
அதுக்கப்புறம் அதையும் திருப்பி நாங்கள் காய வச்சு அந்த முளைக்கட்டின ராகி மாவை அரைச்சி பண்ணியிருக்கோம். இதில் வந்து இது கூட நீங்கள் தோசை வடை என்ன செஞ்சோம்னாலும் இது வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது, சுவையாக இருக்குங்க. இது வந்து சுவையான பொருளாக இருக்கும். இது இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமங்க நிறைய சிறுதானியங்கள்லேருந்து லட்டு வகைகள் செய்கிறேன். அதை பற்றி நான் அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன். எல்லா இதுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறேன். நான் வந்து கிளாப் எக்ஸ்பி சேனலில் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் எங்கள் ஊருக்கே வந்து அவருடைய பொண்ணுடைய ஃபங்க்ஷனுக்கு பேபி ஷவருக்கு எங்கிட்ட இருந்து இலையில வைக்கிறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு உங்களுடைய லட்டுவை வைக்கிறோன்னு சொல்லி எங்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு வர்றவங்களுக்கு எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக கொடுக்கறதுக்கும் நிறைய லட்டுகளை எங்கிட்ட ஆர்டர் பண்ணி அதையெல்லாம் கிஃப்ட் பேக்கிங்காக பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு போனார். நாங்கள் செஞ்சு கொடுத்தது அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. எனக்கு இந்த சேனலில் வந்து பேசுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியில் எல்லாத்துக்கும் நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளி உலகத்துக்கும் தெரியுதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு சிறந்த சந்தோஷமாகவும் இருந்தது. என்னோடய தொழில் கொஞ்சம் வெளியில் எல்லாத்துக்கும் தெரியுதுன்னு ஒரு சிறப்பாக இருந்தது இந்த சேனலில் வந்து பேசுனது. அப்புறம் இன்னும் என்னோடய ப்ராடக்ட்ஸை வந்து நிறைய பேர் வாங்கினாங்க. எல்லாம் தோசை மாவு வகைகளும் எல்லாம் வாங்கிட்டு வாங்கின கஸ்டமரே எனக்கு ஒரு யோசனை சொன்னாங்க. வீட்டில் தோசை மாவு கம்மியாக இருந்தப்ப உங்களுடைய மாவு அது கூட கலந்து செஞ்சப்போ ரொம்ப நல்லா வந்தது தோசை அப்படின்னு அவங்களும் எனக்கு புதுசாக என்னோடய ப்ராடக்ட்டை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நிறைய ஐடியாஸ் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. நம்ம ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விதமாக நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை வந்து சப்பாத்தியும் பண்ணி பார்த்தாங்களாம் அவங்க. என்னோட சிறுதானியத்து இதில் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருந்தது மேம், வித்தியாசமாக இருந்தது சிறுதானியத்தில் நான் சப்பாத்தி செஞ்சப்ப அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய ஃபீட்பேக்கும் எனக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க. எனக்கே தெரியாத நிறைய யோசனைகள் நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து அவங்களுடைய கஸ்டமருடைய ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருந்தது. ஷென்பா ஃபுட்லேருந்து வந்து செண்பகம் மிக சிறப்பாக பேசினாங்க. அவங்களோட பழைய வீடியோவை போய் பாருங்கள், அதோட லிங்க்கும் நாங்கள் இதில் தரோம். இங்கே வந்து இந்த 5 பேட்ச்லேருந்து பேசியிருக்காங்க இல்லையா, இவங்களோட லிங்க்கை வந்து நாங்கள் இதில் வந்து கொடுக்குறோம். நீங்கள் பழைய வீடியோவும் பார்த்துட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழைய வீடியோவில் வந்து பேசுனதுக்கும் இந்த வீடியோவில் பேசுகிறக்கும் என்ன மாதிரி அவங்க வந்து வளர்ந்து வந்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். எதுக்காக இதை வந்து நாங்கள் பார்க்க சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்த போய் ரீச் பண்ணுறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா. இப்போ இவங்க ஷென்பா ஃபுட்லேருந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்பில். இதை வந்து ஜூன் 1ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறோம். இவங்க 5 பேருடைய ப்ராடக்ட்டையும் ஜூன் 1ஆம் தேதி நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஜூன் 1ஆம் தேதி லான்ச்சிங்க்கு இவங்க எல்லாருமே வர போகிறாங்க. அதையும் வீடியோவாக எடுத்து போடுறோம் லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்பில். லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃபினுடைய வலைதளத்தினுடைய இதை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறோம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து 500 கிராம்ஸும் கிடைக்குது, 200 கிராம்ஸும் கிடைக்குது. ஆக்சுவலாக காம்போவை தான் போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஜூன் 1ஆம் தேதி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், சரிங்களா. ஜூன் 1ஆம் தேதி லைவே போடலான்ட்டு இருக்கேன். லைவ்ல வந்து நீங்கள் லைவ்ல உங்களோட கமெண்ட்ஸை சொல்லலாம். லைவ்லேயே கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா இந்த 5 பேரையும் வச்சு தான் நம்ம வந்து லைவ் போட போகிறோம். உங்களுடைய டவுட்ஸு அதெல்லாமே வந்து லைவ்ல இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க ப்ராடக்ட்டை அவங்க இன்னும் சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த வீடியோ எடுத்து ஃபர்ஸ்டே நாங்கள் போடுறோம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் வர்றவங்க கூட நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க, லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு நான் கேட்டிருந்தது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைசன்ஸ் வேணும்னு கேட்டிருந்தேன். அது என்ன மாதிரி லைசன்ஸ்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க பாருங்க ஷென்பா வச்சிருக்காங்க, எல்லாருமே வச்சிருக்காங்க. ஆனால் ஒன்று காமிச்சா போதும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து RC எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா GST, இது பார்த்தீங்கன்னா ஃபுட் லைசன்ஸ், FSSAI லைசன்ஸ். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உதயம். நிறைய பேருக்கு உதயம்னு என்னன்னு தெரியல, உத்தியோக ஆதாரம்னு சொல்லுவாங்க, உதயம் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, MSME சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க இது பேர். அப்புறம் இது வந்து நீங்கள் வந்து லேப் டெஸ்டிங் பண்ணது, அந்த ஹெல்த் மிக்ஸ்க்கு உண்டான லேப் டெஸ்டிங். அப்புறம் இன்னொரு ராகி பாலுடைய லேப் டெஸ்டிங். ஸோ எது அந்த மாதிரி நீங்கள் இது வந்து ஒரு செட்டப்பாக இதுதான், இது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங்க்கு கொண்டு போகணும். இல்லைன்னா மார்க்கெட்டிங்கில் போகிறப்ப ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா எல்லாருமே ஆன்சரபிள். அதனால தான் இது எல்லாமே ப்ராப்பராக எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்குமே கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்காக தான் இங்கே வந்து நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் நான் ஃபோனில் சொன்னது அதுதான். இப்போ அதனால தான் வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனிவே ஷென்பா மிக சிறப்பாக பேசுனீங்க, வாழ்த்துக்கள்மா. எல்லாருடைய ப்ராடக்ட்டும் லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்பில் நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஜூன் 1ஆம் தேதி லைவ்ல பண்ண போகிறோம். லைவ்ல வந்து பாருங்கள். தேங்க்யூ.